Hi friends, இது நம்ம சேனல் ரியோ ஃபேஷன்ஸ். இந்த வீடியோல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா French fries எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 3 உருளைக்கிழங்க நான் வந்து தோல் சீவி இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்க கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்க போறோம். சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு இதில் போட்டு கொஞ்சம் நேரம் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பாதி வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்துக்குவோம். இப்போ வந்து தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு காய வச்சிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். தட்டி காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ இதை மறுபடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படியே இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்குவோம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்குவோம். அவ்வளோதான், போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.